கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் கூட இந்த புதிய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பேச இந்த ஆடியோ கிளிப் வழியாக உம்மை தொடர்பு கொள்ள தேவன் அருளிய இந்த ஈவுக்காகவும் மகிமைக்காகவும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம நேற்றைய தினம் வரைக்கும் 2 பெண்களை குறித்து பார்த்து வந்தோம். இந்த நாளில் கூட நம்ம 3வது பெண்ணாக ஆகாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆகார் நம்ம நேற்று சாராளை குறித்து பார்க்கும்போதே ஆகாரை பற்றி நம்ம பார்த்தோம். பட் இப்போ ஆகாரை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கும்போது ஆகார் ஒரு எகிப்திய பெண். ஆகார் சாராயின் அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்டார். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பிரகாரம் சாராள் மலடியாக இருந்ததால் தனது ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனாட்டியாக கொடுத்தார். ஸோ அதன் மூலமாக ஆகார் கர்ப்பமானது தெரியும். ஆனால் ஆகார் என்ன பண்ணாங்கன்னா, அவள் தன் எஜமான சாராவை கர்ப்பமானதுமே அற்பமாக எண்ண தொடங்கினாள். இதனால் சாராய் கோபம் அடைந்து ஆகாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ தான் முதல் தடவையாக ஆகார் வனாந்திரத்துக்கு தப்பி ஓடினாள். ஆமாம், நம்ம சாராளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பற்றி எல்லாம் நேற்று பார்த்தோம். அதே மீறியும் உலகத்தரமான முயற்சியில் சாராய் தொடங்கியதுனால தான் அவளோட வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த சோதனையின் விளைவு தான் ஆகார் அற்பமாக எண்ண தொடங்கினாங்க. அதனால் கொடுமைப்படுத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு தப்பி ஓடினார். ஸோ ஆனால் அந்த ஒரு வனாந்தரத்திலும் தேவன் ஆகாரை சந்தித்தார். ஆகார் அந்த முறை தவறான முறையாக இருக்கலாம், அது கடவுளுக்கு சித்தம் இல்லாதது தான். ஆனாலும் தேவன் சந்தித்தார். தேவ தூதன் அவளை சந்தித்து அவளுடைய சந்ததியை பெருக பண்ணுவதாகவும் பிறக்க போகும் பிள்ளைக்கு இஸ்மவேல் தேவன் கேட்கிறார் என்று பெயரிடவும் சொன்னார். இஸ்மவேல்ன்ற அர்த்தம் தேவன் கேட்கிறார் என்று அந்த மாதிரி பேரிட சொன்னாங்க. அப்போ தான் சாராள் கொடுமைப்படுத்துவதன் காரணமாக தான் ஆகார் போனாங்க. எல்லாமே கடவுளுக்கு தெரியும். ஆனாலும் தேவன் அந்த இடத்துல தேவதூதரை வைத்து அவளை சந்தித்து திரும்பவும் உன்னுடைய எஜமான இடத்துக்கே போன்னு அவங்களுக்கு கட்டளையிட்டாங்க. அதை ஆகார் கீழ்ப்படியாமல் இல்லை நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் எதுவும் சொல்லாமல் தேவன் கொடுத்த வாக்கிற்காக தேவன் நமக்கு சொல்லிட்டாரு, அதை நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு ஆகார் திரும்பவும் சாராள் இடத்துக்கு சேர்ந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன் இஸ்மவேல் என்ற பேரிடன்ற வாக்குத்தத்தத்தை கடவுள் தேவதூதர் மூலமாக கொடுத்தாங்க. 2ஆம் முறை எப்போ வெளியேற்றப்பட்டாங்கன்னா, சாராளுக்கு ஈசாக்கு பிறந்த பிறகு இஸ்மவேல் ஈசாக்கை ஏளனமாய் செய்ததை கண்டு சாராய் கோபம் அடைந்து ஆபிரகாம் வருத்தப்பட்டாலும் தேவனின் கட்டளையின்படி ஆகாரையும் இஸ்மவேலையும் வனாந்தரத்துக்கு அனுப்பினார். 2ஆம் முறை தேவனே கட்டளையிட்டார் ஆகாரையும் இஸ்மவேலையும் வனாந்தரத்துக்கு அனுப்ப. முதல் முறையாக ஆகாரே வெளியே வந்தாங்க. ஆனால் கடவுள் திரும்பவும் எஜமான இடத்துக்கு போக கட்டளையிட்டார். ஆனால் 2ஆம் முறை ஈசாக்கு பிறந்த பின்பு இஸ்மவேல் ஈசாக்கு நடுவில் ஏளனமாய் பார்க்கப்பட்டார். ஸோ அதனால தான் கடவுளே இந்த முறை ஆணையிட்டார். ஆபிரகாமுக்கு வருத்தப்பட்டாலும் தேவன் ஆகாரையும் இஸ்மவேலையும் வனாந்தரத்துக்கு அனுப்ப கட்டளையிட்டார். ஆனால் தேவன் ஆகாரை கைவிடவில்லை. ஆகாரை அந்த வனாந்திரத்திலும் பாதுகாப்பு கொடுத்தார். ஆமாம், அந்த வனாந்திர பாதுகாப்பில் பெயர்சபா வனாந்திரத்தில் சுற்றிலும் எதுவுமே தண்ணீர் இல்லை. கொண்டு போன நீர் பால் எல்லாமே காலியாகி தன் பிள்ளை சாவதை காண சகிக்காமல் அழுது கொண்டு இருந்தாங்க. அந்த இடத்துலையும் தேவன் 2ஆம் முறையாய் அந்த பெயர்சபா வனாந்திரத்தில் தேவன் அவள் கண்களை திறந்து ஒரு நீரூற்றையே காட்டினாங்க. நமக்கு தெரியும், அந்த வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றுன்றது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு, ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ஸோ 2ஆம் முறையாக தேவன் அந்த இடத்துல ஆகாரை சந்தித்து ஒரு நீரூற்றை காட்டினார்.
தேவன் தான் ஆகாரை வெளியேற சொன்னாங்க. அந்த இடத்துல சோதனையே ஏற்பட்டாலும் ஆனாலும் கைவிடாத தேவன் எந்த ஒரு காரியத்தையும் கடவுள் வந்து ஒரு ரீசனோடு தான் பண்ணுவார். நம்ம நினைக்கலாம் இது வந்து சோதனை, இதனால தான் நம்மளுக்கு இப்படின்னு கிடையாது. அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் அது நல்லவையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது கடவுளோட சித்தத்தினால மாத்திரம்தான் நடக்கும். அதன் மூலமாக கடவுள் ஒரு விஷயத்தை நமக்காக வைத்திருப்பார். அது வந்து நம்ம பொறுமையோடு இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஆகார் வந்து அந்த இடத்துல போக மாட்டேன்னு நின்று இருந்தாங்கன்னா வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை காட்டியிருக்க மாட்டார். இஸ்மவேல் ஒரு பேரை வேன்னு சொல்லியிருக்க மாட்டார். தேவன் வந்து அவங்களோட சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தேவ சித்தத்தின்படி நல்லதில் மட்டும் இல்லாமல் தீமையிலுமே இது தேவனோட சித்தம்னு நம்ம வந்து அவரை மாத்திரம் நம்பி நம்ம போனோன்னா அவர் நமக்கு முன்னாடியே போய் அந்த இடத்த வந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். நம்ம கண்களை திறந்தருளுவார். அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்டோன்னா நம்மளுடைய கண்களை திறந்து நீரூற்றை காப்பிப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆகார் தான் முதல் பெண்மணி தேவனுக்கு வந்து பெயரிட்டதில். தேவனை பார்த்து அவருக்கு வந்து பெயரிட்ட முதல் பெண். என்ன பெயர் கொடுக்குறாங்கன்னா எல்ரோஹி. எல்ரோஹினா என்னை காண்கிற தேவன் என்று அர்த்தம். முதல் முறையாக முதல் பெண் கடவுளுக்கு பெயரிட்டாங்க எல்ரோஹி, என்னை காண்கிற தேவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆகாரின் வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னென்னா, கவனிப்பாரற்றவர்களை காண்கிற தேவன். கவனிப்பாரற்றவர்களை காண்கிற தேவன். நம்மளை கவனிக்க யாரும் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். நம்மளை கேட்க யாரும் இல்லை, நம்மளை சொல்ல யாரும் இல்லை, வழிநடத்த யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கடவுள் விசேஷ விதமாய் கடவுளே அவர்களை வழிநடத்தி காண்கிற தேவனாக இருப்பார். கீழ்ப்படிதலும் சோதனையும் ரெண்டாவதாக, அதுதான் நான் சொன்ன பிரகாரம் கீழ்ப்படியணும். சோதனையிலையும் அவங்கள நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோன்னா தேவன் நிச்சயமாய் நமக்கு ஒரு வழியை காண்பிப்பார். மூன்றாவதாக வனாந்தரத்தில் ஒரு நீரூற்று. ஆமாம், நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஒரு வனாந்தரமாக இருக்கலாம், எவ்வளோ ஒரு வெற்றுமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம். அதை குறித்து நம்ம ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நிச்சயமாக கடவுள் ஒரு நீரூற்றை நமக்காக வைத்திருப்பார். அது நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம வெறும் வனாந்தரத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம். நிச்சயமாக கடவுள் ஒரு நீரூற்றை நம்மளுக்கு வந்து வைத்திருக்கிறார். அதை காண கண்களை திறந்தருளுவார். நிச்சயமாய் நம்ம கண்களை அந்த நீரூற்றை காண திறந்தருளுவார். நம்ம அவரை விசுவாசிச்சா மட்டும் போதும், அவரை கீழ்ப்படிஞ்சால் மட்டும் போதும். வனாந்தரத்தில் நிச்சயமாய் ஒரு நீரூற்று உண்டு. நான்காவதாக கட்டுப்பாடு மற்றும் சுதந்திரத்தின் ஆபத்துக்கள். இது வந்து நம்ம நித்திய சாராளோட வாழ்க்கையிலேருந்து பண்ணோம். நம்மளுக்கு கட்டுப்பாடு வேணும், சுதந்திரம் இருக்குன்றதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணோன்னா நம்மளை அதை சோதனையில் தான் உண்டு பண்ணோம், பிரச்சனைகளையும் ஆபத்துக்களை தான் உண்டு பண்ணோம். அதனால் அதை நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். கடைசியாக வாக்குதத்தத்தின் தேவன். ஆமாம், நம்மளோட தேவன் வாக்குதத்தத்தின் தேவன். நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் மனமாற மனுஷன் அல்ல. அவரோட வாக்குதத்தம் ஒருபோதும் பொய்யாகாது. அவர் ஒரு வாக்குதத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அது நிறைவேறும். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, காலம் போகிறது முக்கியம் கிடையாது. அது நிறைவேறும் காலம் வரும், நிறைவேறும் நாள் வரும். அவர் சொன்னார்னா அது சொன்னது தான். அதில் நம்மளுக்கு எந்த ஒரு அவிசுவாசமும் இருக்கவே கூடாது. அவரை நம்ம முழுமையாக விசுவாசித்தோன்னா அவரோட வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்மளோட வேலை விசுவாசிக்கிறது மட்டும்தான். அவர் கொடுத்தவர் உண்மையுள்ள தேவன், அனைத்திற்கும் தேவன். அவர் எல்லாத்தையும் விட பெரியவர். அவர் நம்மளோட பிரச்சனைகள், சோதனைகள், நிம்மதிக்குரிய வாழ்க்கை, நம்மளோட உலகத்தரமான வாழ்க்கை அனைத்திலும் பெரியவர் நம் தேவன். அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அது வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மளை கைவிடுவதே இல்லை. அதை மாத்திரம் நம்ம பற்றி கொண்டோன்னா போதும். நம்மளுக்கு எல்லா வகையிலும் தேவன் நம்மளோட வறட்சி, இது முடியாது, நம்ம வறட்சியின் காலம், இது வனாந்தரம், இங்கே எப்படிடா நீர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்மளை சாத்தான் நம்மளை யோசிக்க வைக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, என் தேவன் இது அனைத்தும் படைத்தது என் தேவன். அவர் நினச்சா என்னன்னா பண்ண முடியும். வனாந்தரத்துலேயும் நீரூற்று கொண்டு வர முடியும், என்னன்னா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம விசுவாசிச்சோன்னா
நம்மளோட வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும். அதனால் இந்த வருடத்தின் கடைசி நாள் இருக்கும்போது, ஐயோ இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறலையே அப்படின்னு கவலையே படாதீங்க. வாக்குத்தத்தத்தின் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நம்ம விசுவாசிக்க ஆரம்பித்தோன்னா கடவுள் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாம். அப்பா ராஜா, இந்த நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு காலை பொழுதிலும் உடைய கிருபை புதிதாக இருக்கிற தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி அப்பா. இந்த நாளில் கூட தகப்பனே, ஏதோ ராஜா 3வது பெண்ணை ஆகாரை குறித்து நாங்கள் தியானிக்கவும், அவரை குறித்து அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காகவும் நன்றி அப்பா. அவங்களோட வாழ்க்கையின் பிரகாரம் தகப்பனே ராஜா அப்பா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. நீர் எங்களை பாதுகாத்து இருக்க அப்பா எங்களுக்கு ஞானத்தை தந்தருளுங்கள் ராஜா. சாலமோனு கழித்த ஞானத்தில் சிறிதளவேனோ எங்களுக்கு அளித்தருளுங்க அப்பா. நாங்கள் ஞானமாய் நடக்கவும் ராஜா, எது சரி எது தப்பு நாங்கள் உணர்ந்து நடக்கவும் கிருபை செய்யுங்க அப்பா. உங்களோட வாக்குத்தத்தத்தை மற்றும் நாங்கள் பற்றி கொண்ட அப்பா அப்பா தகப்பனே ராஜா, வனாந்தரத்திலும் நீர் எங்களுக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுவீர்னாப்பா. நீங்கள் உண்டு பண்ணியிருக்கிறீங்க ராஜா. அதை பார்க்க என் கண்கள் திறக்கப்படும். நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. பிசாசானவன் எங்களை சோதித்தாலும் தகப்பனே, நாங்கள் அவ்விசுவாசமாக இராமல் ராஜா, முழு விசுவாசத்தோடு உண்மை விசுவாசிக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கற்று தாருங்க ராஜா. இந்த நாள் முழுவதிலும் கூட அப்பா, இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் நாங்கள் இருக்கும் போது அப்பா, எங்கள் மனவேதனையில் இருக்கலாம்ப்பா, வாக்குத்தத்தம் நிறைவேறலையே போராட்டத்தில் இருக்கலாம்ப்பா, எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி போட்டு என் தேவன் நீர் மாத்திரம் போதும், வாக்கு கொடுத்த என் தேவன் உயிருள்ளவர், வாக்கு கொடுத்த என் தேவன் எல்லா அனைத்துக்கும் மேலானவர், நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. உண்மை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. தகப்பனே எல்ரோஹி அப்பா, நீங்கள் எல்ரோஹி ராஜா, எங்களை காண்கிற தேவன் அப்பா. அதை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்யுங்க அப்பா. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. நீர் எங்களை வழிநடத்துங்க. எங்களுக்கு அது போதும் தகப்பனே. அனைத்திற்கும் மேலான எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு தலைவனாக தாயும் தகப்பனாக இருந்து நீர் எங்களை வழிநடத்துங்க அப்பா. நீரே அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்திக்கொள்ள எங்கள் குடும்பங்களுக்கு தலைவனாக இருங்க. நீர் எங்களுக்கு முன் செல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு பின் செல்ல கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா நீரே எங்கள் ஒவ்வொருத்தரோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord.